9 கொலை 9 பசில். யார் அந்த சீரியல் கில்லர்? ஒரு தரமான கொரியன் சீரிஸ் வந்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. யார் அந்த கொலைகாரன்னு நீங்களே கண்டுபிடிங்க. 9 பசில்ஸ் கே டிராமா ரிவ்யூ. ஒரு சின்ன பொண்ணு இப்பதான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறா. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான மழை பெய்யுது. அவ வீட்டுக்குள்ள போயிட்டு லைட்டை போடுறா. பார்த்தா அவங்க அங்கிள் இறந்து கிடக்கிறாரு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழுத்திலே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு அப்படியே உறைஞ்சு போயிடுறா. அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன க்ளூ மட்டும்தான் கிடைக்குது, ஒரே ஒரு பசில். போலீஸ் என்ன விசாரிச்சாலும் கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியல. அவன் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கான எந்த அடையாளமுமே அங்க கிடையாது. எல்லாருமே அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோவை தவிர ஹீரோ பயங்கரமா அந்த பொண்ணு மேல மட்டும்தான் டவுட் படுவாரு. ஏன்னா அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு விக்டிம் அந்த பொண்ணு மட்டும்தான். இந்த கேஸ் அப்படியே சால்வ் ஆகாமையே போயிடுது. 10 வருஷம் டிராவல் ஆயிடுது. இப்ப இந்த சீரீஸோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த சீரீஸோட ஹீரோயின் தான் அந்த சின்ன பொண்ணு. அவன் அங்கிள் தான் மரணமாயிருப்பாங்க. இந்த பொண்ணு இப்ப ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலரா மாறிடுறாங்க. ரொம்பவே துருத்துருன்னு பயங்கரமான ஒரு ஆக்டிவான ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆனா இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் இருக்கு. எப்பயுமே ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட டாக்டர் கூட. ஏன்னா அவங்களுக்கு நைட்ல எப்பயுமே தூக்கமே வராது. தூங்கினாலும் கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோவும். பயங்கர ஒரு பிரேவான ஒரு போலீஸ்காரர் தான் நம்ம ஹீரோ மிஸ்டர் கிம். யாருக்குமே பயப்பட மாட்டாரு. எவ்வளவு பெரிய போலீஸ்காரங்களா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட ஒரு போலீஸ்காரர் தான் நம்ம ஹீரோ. அகதா கிறிஸ்டி மாதிரி நிறைய நாவல்ஸ் படிச்சு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி போலீஸ்காரரா வந்திருக்காரு. ஹீரோயின் பேரு ஈனா. இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க ஹீரோவை தவிர. ஹீரோ மேல ஒரு சின்ன கிரஷ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஆனா ஹீரோ மட்டும் இவங்க நம்பவே மாட்டாங்க. தள்ளி வச்சுட்டு தான் எப்பயுமே பேசுவாரு. லைஃப் இவங்களுக்கு ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு ஹீரோயினுக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் பைக்ல இருந்து ஒருத்தன் ஒரு கொரியர் கொடுக்குறான். அதுல பிரிச்சு பாக்குறப்பதான் இன்னொரு பசில் அங்க கிடைக்குது. இந்த பசில பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவை தேடி பயங்கர வேகமா போறாங்க. ஆனா ஹீரோ கிடைக்க மாட்டாரு. சோ அவங்க இருக்கிற அந்த 1 அபார்ட்மெண்ட்ல இருக்க அவங்க அம்மாவை போய் பார்ப்பாங்க. ஆனா அங்கேயுமே ஹீரோ இருக்க மாட்டாரு. சோ ரொம்ப சோகமா வந்துட்டு இருப்பாங்க அவங்க கார் எடுக்கிறதுக்கு. அவங்கள மாதிரி இன்னொரு கார் இருக்கு. சரி யாரா அந்த கார் அப்படின்னு பாக்குறப்பதான் காருக்குள்ள ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அவங்கள கழுத்தை நெரிச்சு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஹீரோயின் மேல பயங்கரமான சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க தான் இந்த மர்டரையும் பார்த்திருக்காங்கிறதுனால. அந்த கொலைப்பட்ட லேடி ஒரு பார் ஓனரா இருக்காங்க. அந்த லேடியோட போன் கால்ஸ்ல இருந்து கடைசியா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு 3 மிஸ்டு கால்ஸ் கொடுத்திருக்காங்க. அவன் பாய் ஃப்ரெண்டை தேடி போறாங்க. இப்ப மிஸ்டர் கிம்மும் அவங்க போலீஸ் குரூப்பும். இப்பதான் ஷாக்குக்கு மேல ஷாக்கா அந்த பாய் ஃப்ரெண்டான கிம் சி மூக்குங்கிறவன் அவனும் செத்து போயிடுறான். அவன் சாதாரணமா சாகல. அவனோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டிடுறாங்க. வெறும் பாடியை மட்டும் தண்ணியில போட்டு போயிடுறாங்க. என்னடா அது, இந்த கேஸ் சீரியல் மர்டரா தான் இருக்கும்னு எல்லாருக்குமே இப்பதான் ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஹீரோயின் மட்டும் இது கண்டிப்பா சீரியல் கில்லிங்னு ஆரம்பத்துல இருந்தே உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பசில்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இது சீரியல் கில்லர் கொலை பண்ணலன்னு. இது அவனோட ஒய்ஃபும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ற வேலை தான் இந்த கொலை. இவங்க 2 பேரையுமே பிடிச்சிடுறாங்க போலீஸ். சரி அப்ப சீரியல் கில்லர்லாம் இல்ல போல இருக்கு அப்பன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஹீரோயினுக்கு மறுபடியும் இன்னொரு பசில் கிடைக்குது. இப்பதான் ஹீரோயினுக்குமே புரியுது சீரியல் கில்லர் இவனையும் கொலை பண்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான். அதிர்ஷ்டவசமா அது இவங்களே கொலை பண்ணதுனால அதை வேடிக்கை மட்டும் பார்த்திருக்கான். ஈஸியா இவங்க போலீஸ்ல மாற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். இவங்களும் ரொம்ப வசமா மாட்டிக்கிறாங்க. மறுபடியுமே இந்த சீரியல் கில்லிங்ஸ் நடக்கலான்னு ஒரு பயம் வருது போலீஸ்க்கு. மிஸ்டர் கிம் பயங்கரமா சர்ச் பண்ணி அந்த போன் கால்ஸ் எல்லாம் ட்ராப் பண்றாரு. இந்த கங்சி மோக்குன்னு ஒருத்தன் கையெல்லாம் எடுத்தாங்கல்ல, அவனுங்களோட போனை ட்ராப் பண்றப்பதான் அவன் கடைசியா கால் பண்ணது யூன்சூங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனருக்கு தான் கடைசியா அவன் கால் பண்ணியிருக்கான். அவனை போய் ஃபாலோ பண்ணி அவனுக்கு எச்சரிக்கிறாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. ஆனாலும் என்ன எச்சரிச்சாலும் அது வேஸ்டா போயிடுது. அடுத்த நாளே அவனை யாரோ கொன்னிருக்காங்க.
கழுத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இன்சுலின் அதிகப்படுத்தி அவனை கொன்னுடுறாங்க. அவனுக்கு கிடைச்ச ஒரு பசில் தான் ஒரு கிளவுன் பசில். எந்த எவிடன்ஸுமே இல்லாம கிளியரா கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல. அங்க சின்ன ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மட்டும் அங்க கிடைக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் காணும். இந்த போலீஸ் டீம்லயே அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்திருக்காங்க. ஹீரோ கிம் எல்லா போலீஸுமே விசாரிக்கிறாரு, ஒரே ஒரு ஆளை தவிர. புதுசா ஒரு ரூக்கி கான்ஸ்டபிள் சேர்ந்திருப்பான், ஆனா அவனை மட்டும் விசாரிக்கவே மாட்டாரு. ஏன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைப்பாரு. ஹீரோயினும் மறுபடியும் தெரப்பிக்கு போயிருப்பாங்க. தெரப்பில ரொம்ப டிப்ரெஷனா அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹவாங்குங்கிற இன்னொரு தெரபிஸ்டையும் பாக்குறாங்க. அவன் ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணுவான். செதுக்கின மாதிரி ரொம்ப அழகா பெயிண்டிங் பண்ற ஒரு ஆளு தான் ஹவாங். அவனும் டாக்டர் லீ இவங்களோட மெயின் தெரபிஸ்ட். அவங்களும் டேட் பண்றதா கூட ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் யுங் சுவை நல்லா தீவிரமா விசாரிக்கிறப்பதான் ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த கேஸ் பயங்கரமா லிங்க் ஆயிருக்கு ஒன்னே ஒரு விஷயத்துல. அந்த ஒன் சிட்டிங்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இவங்க 3 பேருமே லிங்க் ஆகுறாங்க. ஏன்னா யுங் சுங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அந்த ஒரு யூனிட்டை கங்ஜி மூக்கு கொடுத்திருக்காங்க. அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான லீ மியூங்க்கு கொடுத்திருக்கான். இவங்க 3 பேருமே இப்ப இறந்துட்டாங்க. இது எல்லாமே லிங்க் ஆகுறது அந்த ஒன் சிட்டி தான். அப்ப இந்த ஒன் சிட்டியை யாரு கம்ப்ளீட் பிளான் பண்ணது, இது யாரு எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு விசாரிக்கிறாங்க. சியோல் ஜின்ங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எம்பையர் நடத்துற ஒருத்தனை போய் விசாரிக்கிறாங்க. அவன் ஜேஜு ஐலாண்ட்ல ரொம்ப ஜாலியா இருப்பான். ஹீரோயின் ஜேஜு ஐலாண்டுக்கு போய் அவனை மீட் பண்ணி பேசுவாங்க. ஆனா அவனை மீட் பண்ணிட்டு திரும்ப வரப்ப அவன் இறந்துடுறான். அவனையும் யாரோ கரெக்டா கொலை பண்ணிடுறாங்க. இந்த தடவை மிஸ்டர் கிம்மும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிளியரா பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை சுத்தி தான் இந்த எல்லா மர்டர்ஸுமே நடக்குதுங்கிறத தெளிவாயிட்டாங்க. சோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் சியோல்ல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்றாங்க. அப்ப 3 பேர் வந்திருக்காங்க. ஒன்னு அந்த டாக்டர் லீ, இன்னொரு டாக்டர் ஹவாங், இன்னொன்னு மிஸ்டர் கிம் கூட வந்த அந்த ரூக்கி கான்ஸ்டபிள். இவங்க 3 பேர் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க ஒரே ஆளு. இந்த கேஸை டீப்பா விசாரிக்கிறாங்க. சியோல் ஜின் மேலேயும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மேலேயும் நிறைய லீகல் கேசஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே டிராப் ஆயிருக்கு. கேஸ் போட்டவங்களை விசாரிக்கிறப்பதான் புதுசா இன்னொரு கேரக்டர் தெரியுது. காங் யூன்ங்கிற ஒரு ரிப்போர்ட்டர். இவங்க நிறைய டிஃபமேஷன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அவன் எப்பயுமே ரொம்ப நெகட்டிவா எழுதுற ஒரு ரிப்போர்ட்டர். இந்த கேஸுமே அப்படிதான் அவன் எழுதியிருக்கான். ஆனா அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான். இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் மர்டர் பாத்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே 8 மாசத்துக்கு முன்னாடியே இவன் இறந்திருக்கான். அந்த கேஸை விசாரிக்கிறப்பதான் அங்கேயும் ஒரு பசில் கிடைக்குது. சோ இது எல்லாமே கனெக்டடா இருந்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் இறந்திருக்கணும். அவன் இறந்ததுல இருந்து தான் இந்த சீரியல் கில்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அன்னியன் படத்துல வர மாதிரி ஒரு சைக்காட்டிக் டாக்டரை வச்சு யார் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்திருப்பாங்கன்னு போலீஸ் கிம் கண்டுபிடிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, இவரோட சுப்பீரியரான ஜியங் ஹோ தான் காரணம். அவரை இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாரு மிஸ்டர் கிம். அந்த போலீஸ்க்கும் இந்த கேஸுக்கும் ரொம்ப சம்பந்தமே இல்லை. ஏன்னா இந்த கொலை நடந்த இடத்தெல்லாம் அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காரு. சோ இவர் கண்டிப்பா இவர் கொலை பண்ணலங்கிறத மிஸ்டர் கிம் உறுதி பண்றாரு. யாரையோ காப்பாத்த தான் இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து வச்சிருக்காரு முடிவு பண்றாரு. சோ இந்த போலீஸ 2 நாளே விட்டுறாங்க. அவரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. இவர் மூலியமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு. அதே மாதிரியே அந்த போலீஸும் 2 நாளுக்கு அப்புறம் இந்த சியோல் மேயரை போய் பாக்குறான். அந்த மேயர் ஹண்டிங்காக வெளியே வந்திருப்பான். இந்த போலீஸ்காரன் அங்க போய் பாக்குறப்பதான் அந்த மேயரை கொல்றதுக்கு யாரோ ரைஃபிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த போலீஸ் பயங்கரமா ஹெல்ப் பண்றான். ஆனாலும் போலீஸ அந்த மேயர் பயத்துல சுட்டுறான். ஆனாலும் அந்த மேயரை பின்னாடி இருந்து சீரியல் கில்லர் கரெக்டா அந்த மேயரையும் சுட்டுறான். ஆனா அந்த மேயர் மட்டும் சாகல, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மேயரை பயங்கர ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்காங்க. ஆனாலும் எப்படியோ அந்த சீரியல் கில்லர் டாக்டர் கெட்டப்ல வந்து அவனை கொன்னுறான். அந்த மேயரை ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அவனை கொன்னுறாங்க. மிஸ்டர் கிம்மும் ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது கண்டிப்பா டாக்டர் படிச்ச யாரோ ஒருத்தங்க தான் இவ்வளவு கிளியரா அந்த கொலையை பண்ண முடியும்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயினை சுத்தியே அந்த கொலை நடக்கிறதுனால இந்த 3 பேர் தான் கண்டிப்பா கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஒரு அசம்ஷன் பண்றாங்க. இந்த 3 பேரு யார் யாருன்னா டாக்டர் லீ, டாக்டர் ஹவாங், அப்புறம் இந்த ரூக்கி கான்ஸ்டபிள். இப்ப நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க.
இந்த 3 பேர்ல யாரை கொலை பண்ணிருப்பான்னு. கரெக்ட், நீங்க டாக்டர் லீயை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். டாக்டர் லீ தான் இந்த சீரியல் கில்லிங்ஸ்லாம் காரணம். டாக்டர் ஹவாங் பெயிண்ட் பண்ணி தான் கொடுத்திருப்பான் இந்த பஸ்ல. ஆனா அவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ரூக்கி கான்ஸ்டபிள் நல்லவன் தான், கொஞ்சம் பாக்குறதுக்கு தான் வேற மாதிரி இருந்தாலும் ஒரு இன்னசென்ட்டான ஆளு தான். டாக்டர் லீ ஏன் கொலை பண்ணாங்கன்னா, ஷிண்டோகா மார்க்கெட்டுங்கிற ஒரு இடத்துல தான் அந்த ஒன் சிட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஷிண்டோகா மார்க்கெட்ல ஒரு நார்மல் பிசினஸ் நடத்தினவங்க தான் இந்த டாக்டர் லீயோட அம்மா. அவங்க அம்மா ரொம்பவே போராட்டம் பண்ணிருப்பாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எதிர்த்து. ஆனாலும் இந்த மர்டர் ஆனவங்க எல்லாருமே பிளான் பண்ணி அந்த லேடியை கொன்னுறாங்க ஃபயர்ல. அந்த ஷிண்டோகா மார்க்கெட்டே அழிச்சுதான் அந்த 160 கன்ஸ்ட்ரக்ஷனை டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் காங்யூன் வேணும்னே தப்பான ரிப்போர்ட் பண்ணிருப்பான். இவங்க அம்மா தான் ஃபயரை எழுப்பி விட்டாங்க, அதனாலதான் அந்த மொத்த மார்க்கெட்டுமே க்ளோஸ் ஆச்சுன்னு ஒரு பொய்யான ரிப்போர்ட் வேற பண்ணி கேவலப்படுத்திருப்பான். இது எல்லாமே இது அந்த போலீஸ்காரனுக்கும் தெரியும். ஏன்னா அப்ப அவரு தான் அந்த கேஸை டீல் பண்ணாரு. இதனாலதான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவர் இறந்துட்டாரு. டாக்டர் லீ கரெக்டா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவங்களோட கடைசி டார்கெட்டா இது எல்லாத்துக்குமே ஹெட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்டரை கடத்தி அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. கடைசியா ஹீரோயினுக்கு ஒரு பசில் கிடைக்குது. அந்த பசிலை எல்லாம் கனெக்ட் பண்றப்பதான் இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு தெரியுது. கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ட்ரீம் லேண்டுங்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஹீரோவும் போறாங்க. இந்த டாக்டர் லீ கடைசி பசிலா அவங்களை எரிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. இந்த சீரீஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ், மஸ்ட் வாட்சா நீங்க பார்க்கணும். ஹைலி ரெக்கமெண்டட் தான். இந்த சீரீஸ் ஒரு ஸ்லோ பர்னரா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாருமே when life gives you tangerines மாதிரி ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸை மறந்துட்டோம். இந்த சீரீஸ் ரொம்பவே அண்டர்ரேட்டடா இருக்கு. 11 எபிசோட்ஸ் தான் இந்த சீரீஸ், ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இதுல ஹீரோயின் கிம் டாமியும் ஹீரோ சன் சோக்கும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. மை லிபரேஷன் நோட்ஸ் அப்புறம் ரவுண்ட் அப் இந்த மாதிரி சீரீஸ்ல நீங்க சன் சோக்கோவை பார்த்திருப்பீங்க, ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. இதே மாதிரியே இவருக்கு ஒரு கம்பேக் சீரீஸ் மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கொரியன் சீரீஸ் ரிவ்யூ நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.